கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் புண்ணிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். நீதிமொழியின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 9வது வாக்கியத்தை உங்களுக்காக வாசிக்கின்றேன். வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்கனுடைய ஜெபமும் அருவருப்பானது. இந்த வசனத்திலே பரிசுத்த ஆவியானவர் பதிவு செய்த ஒரு நல்ல காரியம் என்னவென்றால், அருவருப்பான ஜெபத்தை குறித்து அங்கு அவர் எழுதி வைத்திருக்கிறார். ஆசீர்வாதமான ஜெபம், மனதுருக்க ஜெபம், வல்லமையின் ஜெபம், அற்புத ஜெபம் என்று பல்வேறு மக்கள் ஜெபங்களுக்கு அடைமொழி சொல்லி அழைப்பது உண்டு. ஆனால் ஆவியானவர் சொல்கிறார், அருவருப்பான ஒரு ஜெபத்தை குறித்து அவர் எழுதுகிறார். அருமையான என் சகோதர சகோதரிகளே, இந்த இடத்திலே அங்கே வேதவசனம் சொல்கிறது, வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்கிறவனுடைய அந்த ஜெபம் அருவருப்பானது. இந்த இடத்திலே ரெபெலியன் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அதாவது ஆண்டவருடைய ரெபெலியன் என்றால் என்ன? எதிர்க்கிறவர்கள், கலகம் பண்ணுகிறவர்கள், ஆண்டவருக்கு விரோதமாய், அரசாங்கத்துக்கு விரோதமாய், உயர் அதிகாரத்துக்கு விரோதமாக குரலை உயர்த்தி கலகம் பண்ணுகிறவர்களை கலகக்காரர்கள் என்று சொல்லி அழைப்பது உண்டு. ஆனால் இந்த வசனத்திலே சொல்லப்படுகிறது, அங்கே ஜெபமானது அருவருப்பான ஜெபம். அருவருப்பான ஜெபத்திற்கு காரணம் என்ன? வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குகிற அந்த எதிர்க்கிறவர்களை குறித்து அங்கே வேதவசனம் சொல்கிறது. அருமையானுள்ளே, 1 சாமுவேலின் புஸ்தகத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அங்கே 15ஆம் அதிகாரத்தை நீங்கள் புரட்டுங்கள். அந்த 15ஆம் அதிகாரத்திலே 23வது வாக்கியம் இவ்வாறு சொல்கிறது, ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும், முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும், விக்கிரக ஆராதனைக்கும் சரியாயிருக்கிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவாய் இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றார். அருமையானுள்ளே, முதலாவதாக அங்கே வேதத்தை எதிர்க்கிறவருடைய ஜெபம் அருவருப்பானது என்பதை கற்றுக்கொண்டோம். இதுதான் அந்த எதிர்க்கிறலை குறித்த நான் சொல்லுகிற காரியம். 2வது, ஏன் மக்கள் ஆண்டவருக்கு விரோதமாக எதிர்க்கிறார்கள், ஏன் ஆண்டவருக்கு விரோதமாய் கலகம் பண்ணுகிறார்கள் என்றால், முதலாவது என்னவென்றால் விசுவாச குறைவு என்று சொல்லலாம், லேக் ஆஃப் ஃபெய்த் என்று சொல்லலாம். யோனாவின் புஸ்தகம் 1 அதிகாரத்தை எடுத்து பாருங்கள். ஆண்டவர் நினிவேக்கு போகும்படி சொன்னார். ஆனால் இவனோ நினிவேக்கு போகாதபடி தர்சீசுக்கு ஓடி போகிறான் அல்லது கப்பல் ஏறி போகிறான். காரணம் என்ன? யோனாவின் வாழ்க்கையிலே இருந்த விசுவாச குறைவு. அது மாத்திரமல்லாமல் அவனுடைய வாழ்க்கையிலே லேக் ஆஃப் ஃபியர் இருந்தது. ஏனென்றால் நினிவே ஜனங்கள் கொடூரமான ஜனங்கள், தான் போனால் தனக்கு ஆபத்து வருமோ என்று எண்ணினான். 3வதாக லேக் ஆஃப் ஃபர்கிவ்னஸ் என்று சொல்லலாம். இந்த நினிவே மக்களை அவனால் மன்னிக்க முடியவில்லை. இந்த நினிவே மக்கள் மூலமாக தன்னுடைய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஏற்பட்ட நெருக்கங்கள், யுத்தங்களை அறிந்ததினாலே அவனாலே மன்னிக்க முடியவில்லை. அது மாத்திரமல்லாமல் அவனுடைய வாழ்க்கையில லேக் ஆஃப் ஃபெய்த்ஃபுல்னஸ் என்று சொல்லலாம். ஆண்டவர் அவனுக்கு உண்மையாய் இருக்கிற தேவன், அதே போல இவனும் உண்மையாய் இருக்க அது மனதில்லாதபடி கீழ்ப்படியாமலே விழுந்து போனான். இன்னொரு காரியத்தை சொல்கிறேன், ஆண்டவர் சொன்ன காரியத்தை பரிபூர்ணமாய் கீழ்ப்படியாமல் இருந்தால் லேக் ஆஃப் ஃபுல்ஃபில்மெண்ட் என்று சொல்லலாம். அப்படி இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையிலே அவருக்கு எதிர்த்து கலகம் பண்ணுகிற ரெபெலியன் பீப்புளை போல மாறிவிடுவோம். யோசுவாவின் புஸ்தகத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். அங்கே வேதவசனத்திலே 17-18 ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் எரியோவை பிடிக்கும் பொழுது சாபத்தீடானவர்கள் ஏதாவது எடுத்துக் கொள்ளுகிறதுனாலே நீங்கள் சாபத்தீடாகாதபடி இஸ்ரவேல் பாளையத்தை சாபத்தீடாக்கி அதை கலங்க பண்ணாதபடிக்கு நீங்கள் சாபத்தீடானதற்கு மாத்திரம் எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொன்னார். அருமையான என் சகோதர சகோதரிகளே, ஆனால் ஆகான் என்பவன் பேராசையினாலே ஆண்டவருடைய வார்த்தையை அவன் மீறினான். அதனாலே ஆயி பட்டணத்திலே தோல்வி ஏற்பட்டது. ஆகவே லேக் ஆஃப் ஃபுல்ஃபில்மெண்ட், ஆண்டவர் சொல்கிறதை அப்படியே கீழ்ப்படியாமல் இருப்போமானால் இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் கலகம் பண்ணுகிற ரெபெலியன் பீப்புளுடைய அடையாளமாயிருக்கிறது. சரி, இவ்வாறு வேதத்தை எதிர்த்து நின்று கலகம் பண்ணுகிற அந்த மக்களாய் மாறினால் நம்முடைய வாழ்க்கையிலே என்ன விளைவுகள் வரும்? 2 விளைவுகள் வரும். முதல் விளைவு என்ன?
சவுல் ராஜாவை ஆண்டவர் தள்ளினார், ரிஜெக்ஷன். இரண்டாவது காரியம் என்னவென்றால், இந்த நீதிமொழியின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 9வது வாக்கியத்தின்படி பார்த்தால் ரெஃப்யூசல் ஆஃப் பிரேயர் என்று சொல்லலாம். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் தராதபடி அந்த ஜெபத்தை தள்ளிவிடுகிறார். ஆகவே மறுபடியுமாக நீதிமொழியின் புஸ்தகத்தில் 28ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அந்த 28ஆம் அதிகாரத்திலே அங்கே வேதம் சொல்கிறது 9, வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்கருடைய ஜெபமும் அருவருப்பானது. அருமையானவர்களே, அருவருப்பான காரியங்களை நாம் பார்க்கும்போது, அருவருப்பான காரியங்களை கேள்விப்படும் போது, அருவருப்பான செயல்கள் வழியாக நாம் கடந்து செல்லும்போது நமக்குள்ளே எவ்வளவு அருவருப்பு இருக்கிறது. அப்படியானால் வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குகிற கலக மக்களுடைய ஜெபம் அருவருப்பானது. நம்முடைய ஜெபம் அருவருப்பான ஜெபமா, ஆண்டவர் அங்கீகரிக்கிற ஜெபமா? கண்களை மூடி பிரார்த்தனை செய்வோம். ஜீவனுள்ள பிதாவே, இந்த செய்தியை கேட்ட மக்களை ஆசீர்வதியும். எங்களுடைய ஜெபம் அருவருப்பான ஜெபமாய் மாறாதபடி ஜாக்கிரதையாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். வேத வசனத்துக்கு எங்கள் செவியை சாய்த்து வேத வசனத்தின் அடிப்படையிலே வாழ்வதற்கு பலந்தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.